ரூட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை எல்லாரையும் ஒரு புது கான்செப்டோட வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டீ எல்லாம் இருக்குது, லேஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் சார் எடுத்த படங்களை பற்றி, அவரோட ஃப்ரேமிங் சென்ஸாக இருக்கட்டும், அவரோட டைரக்ஷன், ரைட்டிங் ஆர் ஸ்க்ரீன் பிளே எதுவாக இருக்கட்டும், அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்களோட பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் இதில் நாங்கள் சொல்ல போகிறோம். மற்றபடி யாரும் வந்து இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து எங்கள் எல்லாரோட தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணாமலை சார் எடுத்து வச்சிருக்கிற படத்தை பற்றி பார்த்துடலாம். நம்ம வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு எடுத்த படம் பொல்லாதவன். ஸோ பொல்லாதவன் படத்தை வச்சே நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான். அதுக்கு முன்னாடி டீ ஆறுது, எல்லாரும் டீ எடுத்து குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கேஷுவலாக ஒரு டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே போகலாம். சொல்லு அண்ணாமலை. பொல்லாதவன் படத்தோட டைட்டில் எல்லாருக்குமே தெரியும். இது ஆல்ரெடி ரஜினி சாரோட படத்தோட டைட்டில் தான்ங்கிறது. அதை வந்து வெற்றி சார் வந்து ஆக்சுவலாக ஆனால் அது அப்படி அதுக்காக ரஜினி சாரோட படங்கிறதுக்காக வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வெற்றிமாறனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இரும்பு குதிரை அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருந்தா சொல்லியிருப்பாரு. அப்புறமா வந்துட்டு இவங்க ஏதோ சொல்லும் போது, என்ன சார் எந்த டைட்டில் சொன்னாலும் பிடிக்கலங்கிறீங்க, பேசாமல் பொல்லாதவன் வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அது ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போய் அப்புறமா தனுஷ் சார்ட்ட சொல்லும்போது தனுஷ் சாருமே இல்லை எனக்குமே அந்த டைட்டில் பிடிச்சிருக்கு, அதே வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி உருவானது தான் ஆக்சுவலாக பொல்லாதவன். இல்லை அது ஓகே ஆனால் ஆல்ரெடி அந்த டைட்டில் ஒருத்தவங்க வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு ரஜினி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக கூட ஒரு மெயினாக வந்து ப்ரோ அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த மூவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு இட்டாலியன் மூவியோட தழுவல் தான் இந்த படம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு மூவி இருக்குல்ல, அதோட தழுவல். அதை வெற்றி சாரே இல்லைன்ட்டாரு. இல்லை அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கு. அதுல என்னன்னா அந்த படத்தோட தழுவல்ன்றா படத்தை அப்படியே எடுக்கல அவர், அதோட கான்செப்ட். அந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன் பைசைக்கிள் தீவ்ஸ். என்ன பார்த்துறேன், அதில் சைக்கிள் தொலைஞ்சப்புறம் வந்து சைக்கிள் இருந்தால் வேலைக்கு போகிற மாதிரி. இதுல அது கான்செப்ட் ஒன்று தான். இல்லை ஆனால் இதை தாண்டி அவரோட ஃப்ரெண்டுக்கு இதில் ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டுமே அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்டோட பைக்கும் இதே மாதிரி தான் ஒன்று தொடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவுமே அவர் இன்ஸ்பயர் பண்ணதை தான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு டீட்டெயில் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவனே கிடையாது அவருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு படம் ஷூட்டே போயிட்டாங்க தனுஷ் வச்சு, ஒரு வேற ஒரு கதை சொல்லி. அந்த படம் என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ அவர் வந்து உதயம் NH4 படம் தெரியும்ல, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கதையே. அதை எடுக்க வேண்டியதா இருந்து ஒரு ஷூட் போயிட்டாங்க. அதாவது ரேண்டமா ஒரு டெமோ ஷூட் மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து அது அவங்க பண்ண முடியாம போய் மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்தது தான் பொல்லாதவன் மூவியா இருந்துச்சு. சரி, இந்த ஃப்ரேமை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது எல்லாருக்கும்? என்ன நம்ம தனுஷ் வேலைக்கு சேர போறாரா? சேர்ந்துட்டாரு, அதுக்கு ஐடி கார்டு இல்லை. இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி சார் வந்து அவரோட பேரை வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அவரோட ஐடி கார்டு அதுவும் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடும். அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஃப்ரேம் ஐடி கார்டு சீனில் மட்டும்தான் அவரோட ஃபுல் பேரே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரேமோட கான்செப்ட். எந்த இடத்துலையுமே வந்து அவரோட பேரை சொல்லிக்க மாட்டாங்க. கடைசியாக வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரேமை பார்த்து உங்களுக்குலாம் என்ன தோணுது? இந்த ஃப்ரேம் இல்லை எனக்கு 6 படம் அது இல்லை. இதில் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாகவே பைக் ஸ்டிக்கர்ஸாக ஒட்டியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தனுஷ்க்கு அந்த பைக் மேலே ஒரு கிரேஸ் இருக்குங்கிறது இதில் இன்டெரக்டாக மீன் பண்ணுறேன். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை 6 படத்துக்கும் இதுக்கும் கூட எதனா லிங்க் இருக்குமோ? இல்லை சூர்யா சார் இதெல்லாம் கேமியோ பண்ணல. கேமியோலாம் நான் சொல்லவே இல்லை. உடனே கேமியோ வரைக்கும் போகாத. மேபி அந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டரு, இந்த படத்தில் தனுஷோட கேரக்டரு அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. உண்மையிலே வந்து இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா இது வந்து தனுஷ் சாருக்கு வந்து ரொம்ப பைக் ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளை ஸ்டிக்கராவோ இல்லை வந்து ஃபோட்டோவோ நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி விட்ட மாதிரி தனுஷ் சாருக்கு ஒரு ஹாபி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு பைக் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதவு வார்ட்ரூம் எல்லாத்துலேயும் வந்து ஒட்டி வச்சிருக்காரு. அது கூட அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவருக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் இதிலே காமிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஓகே, அந்த டெப்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஹீரோயினை வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து 2.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த டைலாக்ல ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த 2.5 வருஷமாக வெற்றி சார் வந்து ஈஸியாக கன்வே பண்ணிருப்பார். நம்ம ஒரு 4-5 ஃப்ரேம்லேயே. அது என்ன ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த போகும்போது வந்து மழைக்காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமோ, சூப்பர்ரா. அப்புறம் வந்து இந்த காத்தடிக்கிற காலத்தில் ஒரு இதுவும், காத்தடிக்கிற காலத்தில் ஒன்றும், 4 கிளைமேட்டையும் காட்டி 4 சீனையும் காமிச்சிருப்பாரு. இந்த மென்ஷன் பண்ணிருப்பாரு 4 இதையுமே வந்து இதில் சம்மரையும். இது சம்மர் டைமில், அது சம்மரில்
இது வந்து வின்டர்ல அந்த மாதிரி எல்லாத்தையோட காமிச்சிருப்பாங்க அந்த 4 ஃப்ரேமையும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையாவே செம்மையா பண்ணியிருக்காருல்ல. ஆக்சுவலி ஒரு கதையில வந்து சும்மா ஏதோ ஒரு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம் எடுத்தோன்றதை தாண்டி ஒரு டீடைலிங்னால வந்து. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுடா இதுல தான் எல்லார்ட்டையும் பொதுவாகவே கேட்குறேன். இப்போ வந்து வெற்றிமாறனோ இல்லை செல்வராகவனோ எத்தனையோ பேர் இருக்காங்க டேரக்டர்ஸ், அவங்களாம் வந்து டீடைலிங் வைக்கிறாங்க. இது வந்து என் அப்பா என்கிட்ட கேட்ட கேள்வி, அதுக்கு எனக்கு பதில் இன்னும் தெரிஞ்சதில்லை. ஸோ நான் உங்களை கேட்குறேன். இப்போ அவர் ஒரு டீடைலிங் வச்சிருக்காரு. இப்போ அவன் சொன்னால 4 சீசன் வந்து இருக்கு. ஸோ இது அவர் இந்த டீடைலிங் பண்ணி 2.5 வருஷமா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்றதை காட்டுறாங்கன்னு. இப்போ சினிமா ஃபீல்டுலே இருந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனோ இல்லை கேமராமேனுக்கோ வந்து இந்த விஷயம் வந்து தெரியும். ஓ சமப்பா 2.5 வருஷமா ஃபாலோ பண்ணுறது ஒரு ஃப்ரேம்லேயே காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த படத்தில் ஒரு டைரக்டர் வந்து அந்த டீடைலிங் வைக்கிறாங்க? படத்தோட யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணி இருக்காதுல்ல, அது 2.5 வருஷம் சொல்லிட்டே இருக்காரு மட்டும்தானே. இல்லை, இப்போ அதை வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸே இப்போ இந்த விஷயத்த கேட்டாலும் அவங்களுக்கே அது வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். தென் அதை தாண்டி இன்டைரக்டாகவே அவர் கன்வே பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஒரு 2 வருஷங்கிறத ஒரு 4 ஃப்ரேம் காட்டினா முடிஞ்சிச்சா, 2 வருஷமா தனுஷ்க்கு ஏஜ் ஆகலை ஒன்றும் ஆகலை அப்படியே தான் இருக்கா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். அதுதான் சொல்றேன். இது வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகேப்பா, பட் ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது புரியவே போகிறது இல்லை. மேபி இப்போ நம்மள மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு புரியுதே தவிர, இதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு 1000 பேர் இந்த ஃப்ரேமை தான் புரியாமலே இப்போ வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அது ஏன் எடுக்கிறாங்க, என்ன யூஸ்ன்னு கேட்குறாங்க. இது நம்ம 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு அது ஜஸ்ட் நார்மல் ஃப்ரேமாக கடந்து போயிடும். சினிமா ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கும் அந்த ஒரு ஃப்ரேமில் எதனா ஒரு விஷயம் கற்றுக்கிறது மாதிரி இருக்கும். கார்த்தி, இந்த ஃப்ரேமை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது கார்த்தி? இதை பார்க்கணும் நார்மலாக ஒரு பைக் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. இல்லை ஓகே, எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது பைக் நம்பராக தான் இருக்கும். ஆனால் தனுஷ் சார் இதில் சொல்கிறப்பாரு வந்து இதை புதுசாக பைக் வாங்கிருன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட காமிக்க வரும்போது சொல்லும் போது இது ஒன்றும் டேட்டா பத்து வாங்கியிருப்பாரு. இந்த டேட்டா பத்தில் இன்னொரு ஹிடன் டீட்டெயிலும் இருக்குது. நம்பரில் ஒரு டீட்டெயில் இருக்குது. தெரியலையே இது என்னென்னா, வெற்றி சார் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. நான் சும்மா சொல்லலை. TN04H ஹீரோயினோட பேர் ஹேமா. இதில் ஹேமாவுக்கு ஹெச் போட்டு அப்புறம் வந்து அவங்களோட டேட்டா பர்த் 1386. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஸ்ட்டு தனுஷ் சார் வந்து பைக் வாங்கிட்டு வந்து ஹீரோயின்ட்ட காமிக்கும்போது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் வண்டியில். அப்புறம் அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் போகும். சாங் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் பார்த்துட்டிங்கன்னா அதில் நம்பர் பிளேட் இருக்கும். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணுறீங்களான்னு தெரியல. சாங்கில் எல்லா சாங்லேயும் நம்பர் பிளேட் இருக்கும். அந்த சாங்கில் ஃபஸ்ட் சாங்கில் நம்பர் பிளேட் எல்லா லொக்கேஷன் போகும்போது ஒரு நம்பர் பிளேட் இருக்கும். அப்போ எப்படி நம்பர் பிளேட் வந்துருக்குன்னா தனுஷ் சார் நினச்சிட்டு அதை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு பார்க்க தோணுது. தனுஷ் சார் வந்து இந்த நம்பர் தான் வாங்கணும்னு மாதிரி திங்கிங்கில் இருந்திருக்கலாம். அந்த இமேஜினேஷனில் போனதுன்னா அப்படியே இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது தோணுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பார்க்கும்போது தெரியல. லாஸ்ட்டாக பார்க்கும்போது சரி இதில் என்ன இருக்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது தான் கண்டுபிடிச்சேன். இதை நீங்களாம் வந்து யோசிப்பாங்க இதில் என்ன இருக்குது. இதில் அவங்க அப்பா வந்து தனுஷ் அடிக்க போகிறாரு. இந்த ஃப்ரேமும் ஒன்று தான். ஓகே புரியல. இந்த ஃப்ரேம் ஒன்று தான். இந்த 2 ஃப்ரேமுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. கிஷோர் அவர் வந்து டேனியல் பாலாஜி அடிக்கிறாரா? ஓகே, அதுல தனுஷை வந்து அவங்க அப்பா அடிக்கிறாரு. இது ஒரு குறிக்கோளே இல்லாம இருக்கு. கரெக்ட். 2 பேருமே ஒரு குறிக்கோளே இல்லாத ஆட்களாக தான் இருப்பாங்க. 2 பேரும் அடி வாங்கும்போது அப்புறம் தனுஷ் அவங்க அப்பா அவர் அடித்த உடனே அவர் மறுபடியும் வந்து வேலைக்கு போகணும் அந்த மாதிரி எடுத்தோன்னே அவர் வந்து பைக்கை வாங்குவார். பைக்கில் வந்து அவர் குறிக்கோளை கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் டேனியல் பாலாஜி அதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டார். கண்டுபிடிக்காம இருக்க போய் தான் அது வந்து இதில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு டீட்டெயிலும் இருக்குது. தனுஷ் சாரும் வந்து இவரும் டேனியல் பாலாஜி ஒன்று. அது மாதிரி வந்து பைக்கும் நம்ம இல்லை டேனியல் பாலாஜி சாரோட அண்ணா கேரக்டர் நடிச்சிருப்பார்ல அவரே ஒன்றா காமிச்சிருப்பாங்க. ஏன் இவன் வந்து இவனை உயிரா நினைக்கிறான், அவன் வந்து அப்படி இல்லை. நல்லா யோசிங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இதில் பாதி கரெக்ட். எப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ் சார் வந்து பைக் வாங்க போகும்போது காலில் இடிக்கும் பார்த்துருக்கீங்களா பைக்கு. அந்த சீனுக்கு அப்புறம் தான் நம்ம அண்ணா கேரக்டர் கேமராவில் காட்டுவாங்க. மூவியே ரிவீல் பண்ணுவாங்க அவர் ஃபேஸு. அதே மாதிரி தான் அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் தொலைஞ்சிருக்க போதெல்லாம் வந்து இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மாட்டியிருப்பார். பைக் அவர் தேடிக்கிட்டே இருப்பார் வெளியே, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த லாஸ்ட் ஃப்ரேம் இது அவர் செத்துட்டு அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே வந்து அவர் தம்பி அவர் கொண்டிருப்பாருன்னு சொல்லி வரல கொண்டுட்டா 60 வெட்டு போட்டு வந்து கொண்டுட்டாங்க ரொம்ப இதாக கொண்டு அப்படி அவங்க போயிருக்கும்போது தனுஷாருக்கு அதே டைமில் தான் பைக் கிடைக்கும். வெற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவரோட கேரக்டருக்கு இவருக்கு என்ன ஆகுதோ இதே நிலைமை தான் இந்த பைக்குக்கும் ஆகுது. அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. இல்லை ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுங்கிறது ஏதோ மேம்போக்காக நம்ம டெவலப் பண்ணாமல் ஒரு விஷயத்தை எவ்வளோ சிங்க் பண்ணியிருக்காங்கிறது இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த படம் எவ்வளோதான் நீங்கள் நம்ம ப்ரைஸ் பண்ணி பேசினாலும் வெற்றிமாறன் சார் இந்த படத்தைலாம் பேசும்போது எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம்ன்றதை தாண்டி
ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸ் கமர்ஷியலுக்காக பண்ணது. அது அவர் ரொம்ப எம்பாரஸாக ஃபீல். அதான் அவரே ஒரு இதில் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன், அப்போக்லிட்டோட படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் தான் அதுன்னுவாரு. அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காரே தவிர வந்து அந்த இடத்துல வந்து யாருமே அவர் காப்பின்னு சொன்னதில்லை. இந்த ஒரு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இது ஒரு கேரக்டரில் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் கருணா சார் இருக்கார்ல, கருணா சார் வந்து அவரோட கேப் போட்டிருக்காருல்ல, ரெட் கலர் கேப், அந்த கேப்பை கடைசி வரைக்கும் அவர் எப்போ ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அது வரைக்கும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அதுக்கு எப்படின்னா இவர் கருணாஸ் வந்து கேப் போட்டு தான் கடைசி வரைக்கும் இருப்பார். இந்த மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்க. கண்டினியூட்டின்ற மாதிரி சொல்கிறீங்க. கண்டினியூட்டி தாண்டி எதார்த்தம் தான். நம்ம நார்மலாக படத்தில் பார்க்குறோம், ஹீரோஸ் எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை அந்த படத்தோட எண்டுக்குள்ளே இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு ஃப்ரேம்லேயும் புது புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இது ரியல் லைஃபோ ஒரு நார்மலாக ஒரு யதார்த்தமாக காட்டுறாங்கும் போது நம்ம ஒரு ரிப்பீட்டடாக அந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னா அது திரும்ப இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸில் இன்னொரு ஹிடன் டீட்டெயில் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்களே 2 வருஷன்றது சில இதுலலாம் மறைச்சிருப்பாங்க. அந்த ஒருத்தர் இருக்கார்ல ஆரஞ்ச் ஷர்ட்டு இல்லை முடி இல்லாமல் இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஆட்டோ சீனில் பார்த்தீங்கன்னா முடி இருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா நடுவில் அவங்க போயிட்டு வந்து அதெல்லாம் மறைச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் மூவில. ஆனால் இதில் ஃபன்னாக ஒரு டைலாகாக சந்தானம் சாரே சொல்லுவார், குழந்தைங்கிறிய இன்னுமா வளராமல் இருக்குது அப்படிங்கும்போது அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு இதோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அதுலேயுமே அந்த டைமிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரெண்ட்னா காலேஜ் சரி இந்த அவங்களோட அப்பா வந்து இதானோடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது வந்து அவங்க அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டு வரும்போது இன்னொருத்த வந்து இப்போ அதை என்ட்ரன்ஸ்லேருந்து ஒருத்தர் எட்டி பார்த்து அந்த அம்மாவை திருன்னு பார்ப்பான். அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இது என்ன இருக்கும் அப்படி பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அதே தான் இருந்திருக்கும். பயந்துட்டு உள்ளே ஓடி போய் பார்ப்பாங்க, அப்பாவுக்கு இதாக ஆயிடுச்சு அப்படி மூச்செல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க. ஆனால் அவர் எல்லாம் ஓகேவாக இருப்பார். அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் இதாகங்களா பின்னாடி ஒரு சவுண்ட் ரொம்ப லோவாக கேட்கும், ஏம்மா என்னோட வாட்சை திருடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ இதாக வச்சுருக்காரு பாருங்க. எதுக்கு அவன் அப்படி வந்தான், என்ன பண்ணான், எதனால இருக்கணும், அந்த சின்ன ஒரு சவுண்டு தான் நமக்கு கரெக்டாக நோட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம ஆடியன்ஸை பார்க்கும்போது இந்த இவங்க அப்பாவை ஏதோ மறுபடியும் ஏதோ பண்ண வராங்க போல அப்படின்னு. ஆனால் அதுக்கு வரல. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு பாருங்க. நானே இதை வந்து ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டதுனால தான் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், மேபி தெரியலை. இங்கே நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதில் டேனியல் பாலாஜி தான் வில்ல, மிச்சம் எல்லாருமே சூழ்நிலையினால மாறுறவங்களா தான் இருப்பாங்க. ஆமாம், இல்லை வெற்றி சார் படம்னால எல்லாமே இருக்கும். எப்படின்னா வந்து வில்லன்ஸ் வந்து தானாக வில்லன் ஆகலை, ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்கள வந்து மாற்றிருச்சு. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே பிளாக்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, கிரே. இன்னொன்று என்னன்னா இதில் வந்து கிஷோர் சார் இருக்கார்ல, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா வில்ல கெட்டவன் தான், ஆனா அவனுக்கு ஒரு இது இருக்கு, அவனோட பவுண்டரி இருக்கு, அவனோட பவுண்டரி. ஏன்னா அப்பதான் டேனியல் பாலாஜி அவரை கொல்லும் போது நமக்கு இன்னுமே டேனியல் பாலாஜி மேல ஒரு பெரிய ஒரு இது வந்துடும். நானே அப்படிதான் பாருங்களேன், வந்து டேனியல் பாலாஜி வந்து வில்லனா நமக்கு பார்க்கவே தோணாது. என்னடா அவன் டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான், அவன் தான் வில்லன். நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு இவனை பார்த்தா டென்ஷன் ஆகும்னா இவங்க அண்ணாவே கொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவரே நல்லவர் தான்டா, அவனே என்ன கொல்ல மாதிரி வரும். வில்லனை தானே கொண்ட மாதிரி நமக்கு ஃபீலே ஆகாது. நமக்கு வில்லன் கொண்டான் ஒன்றும் தெரியாது. வில்லன் இவன் நார்மல் பீப்புள் எப்படி கொண்டாங்க மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் வந்து பொதுவாக இந்த படத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிடலாம். லைக் யாருக்கு இது பிடிக்காது, அண்ட் இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எப்படி இருந்துச்சு, டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, மேக்கிங் எப்படி இருந்துச்சு, எல்லாமே ஜென்ரலாக எங்கள் எல்லாரோட ஒப்பீனியனும் ஒருத்தவங்களாம் அந்த அப்படியே போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க கார்த்தி. எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். ஓகே, ஏன் ரீசன்? ஒரு விதமாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக போகும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு விறுவிறுப்பு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றப்போ எனக்கு அந்த பேக் ஸ்டாப்னு ஒரு இடத்துல தான் உடஞ்சிட்டேன் நான். ஆக்சுவலாக டேனியல் பாலாஜி வந்து கிஷோரை குத்திடுவார். அவர் வந்து அட் லாஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுவார், பட் பின்னாடி வந்து குத்தி போட்டுருவார், இடமா குத்திடுவார். அதில் இறந்தப்போ தான் சரியான ப்ரோக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த பார்க்கும்போது உட்காந்து கண் கலங்கிட்டேன் நான், உடஞ்சிட்டாருன்ட்டு. ஏன்னா அந்த கிஷோரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸோட போவோம், இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் ஃபஸ்ட்டு கை வச்சதுமே அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சிருவாங்க. டேனியல் பாலாஜி கிஷோர் கை வச்சது வந்து டேனியல் பாலாஜி வந்து ஆசிட் அடிச்சிருவாரு, பொண்ணு மேலே அடிச்சிருவாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக உள்ள அந்த சேட்டும் உள்ள வருவார், அப்போ தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இதில். ஆக்சுவலாக பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து வந்த புதுசில் வந்து எனக்கெலாம் ரொம்ப க்ரேஸ். ஏன்னா நான் அப்போலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைமு இந்த படம் வந்துச்சுனாலே சன் டிவி, நீங்கள் சன் டிவி போயிட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு, ஃபுல் ப்ரோமோஸ்லாம் அடித்து பிரிச்சுட்டு இருப்பாங்க அங்கே. ஜிவியோட பிஜிஎம்ல போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் பேசும்போது கேரக்டராக நம்ம எல்லாருமே தனியாக பேசலாம். இல்லை பவன் கேரக்டர் ஒன்று வரும்ல, அது சரியான கேரக்டர், ரைட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பேர். அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா கிஷோரோட அடுத்த ஒரு சன்னு மாதிரி அவரை பார்த்துப்பாரு. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஷட்டரை மூடிட்டு போவார். அவருக்கு அந்த இது இருக்கும், கிரட்ஜ் இருக்கும். ஆனால் அவன் வந்து என்னோட
என்னோட அண்ணனோட தம்பி. ஏன்னா அவனை வந்து பையனா பார்த்ததை விட இவன் வந்து அவரை வந்து காட் ஃபாதர் மாதிரி பார்ப்பான். பவன் வந்து பார்க்கும்போது அவன் வந்து அவனுக்கு தெரியும் யார் கொண்டு இருப்பா என்ன நடந்திருக்கோன்னு. ஆனால் அவன் அங்கே காட்டவும் மாட்டான். அவன் அவங்களோட தம்பி, அதாவது என்னோட காட்ஃபாதரோட தம்பி. நான் அவனை எப்படி கை வைக்கிறது அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு இருக்கோம். கடைசியில் அவனே விட்டுருவான். அவன் நீங்கள் கிஷோர் சார் ஒரு பார்வை பார்ப்பார் தெரியுமா, அவனுக்கு பயம் இல்லைன்னும் போது அந்த ஒரு அதே பார்வையை கிளைமேக்ஸில் வெளில வரும்போது பவன் பார்ப்பார். அந்த பார்வையை இவன் வேற யாரோ இவன் ஏதோ ஒன்றுடா இவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பார் அந்த பார்வை. அதெல்லாம் அதே மாதிரி முடிச்சுட்டு அந்த எனக்கு என்னன்னா பல்சர் பைக் என்னவோ தெரில, அந்த ஒரு ஒயிட் ஷர்ட்ல பட்டன் கழட்டிட்டு வர்றது எனக்கு அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்துல பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு இதுல ஒருத்தன் அந்த மாதிரி வரான்னும் போது அப்படி இருக்கு. தேட்டர்லாம் பிளாஸ்ட் ஆகுது. சின்ன வயசுல நான் படமா பார்க்கும்போது பொல்லாதவன் கமர்ஷியல் தான், எப்பயுமே நம்ம கமர்ஷியலா இருக்கும். எனக்கு வந்து இந்த படம் ஆக்சுவலி பிடிக்கும். பட் எனக்கு என்னன்னா இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல். ஆக்சுவலி இது கமர்ஷியல் மூவி தான், கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி இல்லை, கமர்ஷியலான மூவி. பட் ஆக்சுவலி இதில் வந்து எனக்கு என்ன வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா, கமர்ஷியல் மூவிக்கு தேவையே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். டக்கு 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 டக்குன்னு, அதுவும் மெயினாக வெற்றிமாறன் சாரோட மூவிஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நான் லீனியர் ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோம், குளித்தோம், வேலைக்கு கிளம்பணும், அப்படி இல்லாமல் அங்கே ஒரு சீனு இங்கே ஒரு சீன் இங்கே ஒரு சீனுன்னு காட்டி, பட் அதை வந்து ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஸும் ஆகாமல் எடுத்துகிட்டு வருவார். அதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதா ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷனும் இல்லாமல் எந்த டைம் லைனில் எது நடக்குது எங்கே எது நடக்குதுன்றதை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் சாதாரணமாக எப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்ல, ஒரு பைக்கை வச்சு நம்மளால் இவ்வளோ பெரிய கதையை வந்து உருவாக்க முடியுமா அதை சுற்றி. ஸோ பைக் இஸ் த ஹீரோ. இங்கே தனுஷ் ஹீரோ கிடையாது, பைக் இஸ் த ஹீரோ. ஸோ அந்த பைக்கை அந்த ஹீரோவை சுற்றி இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பிளாட் வந்து ஒரு நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்த வேணாலும் எடுத்து ஒரு கதையை வந்து பண்ணலாம். நம்ம இன்ஸ்பைரிங்காக ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு இது கமர்ஷியல் மூவியாக பார்க்க தோணல. ஆக்சுவலாக கமர்ஷியல்னால் மேக்ஸிமம் நம்ம என்ன பார்க்குவோம், ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறங்கிற மாதிரியான விஷயம் தான். இப்போ இருக்கிற கமர்ஷியல் மூவிஸ்லாம் பார்த்தோன்னா ஹாலிவுட்லேருந்து இல்லை பாலிவுட்லேருந்து வில்லன்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, தனுஷ் சாரோட கேரக்டர் அவரும் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு தான் இருந்துட்டு இருப்பார். வாண்டடாக வந்துட்டு எதுலேயும் அவர் இன்வால்வே ஆக மாட்டார். எப்போ அவரோட பைக் வந்து தொலைஞ்சு போகுதோ அப்போ தான் அதை தேடி போவார். அப்போ போகும்போதும் கூட அவர் ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். ஆக்சுவலாக சென்ட்ராயன் கிட்ட போயிட்டு பைக்கு கேட்கும் போது அவர் ரொம்ப காமாக வந்துட்டு பைக் வேணும்னு தான் சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் ஆக்சுவலாக அதில் அவர் மேலே தப்பே கிடையாது, திருடினது சென்ட்ராயன். ஆனால் அவர் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நக்கலாகவும் திமிராகவும் பேச போய் தான் அவர் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்புறம் டேனியல் பாலாஜி இவர்கிட்ட வரும்போதும் அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் டேனியல் பாலாஜி அடிச்சதுக்கு ரீசன் கூட எதுவுமே வந்து ஒரு வாண்டடாக பண்ண விஷயமாவே இருக்காது, சூழ்நிலையால் அவர் இப்படி பண்ணியிருப்பார். அவங்க அப்பா மேலே அவர் கை வச்சதும் தான் இவர் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் எடுக்கணும் டேனியல் பாலாஜி வந்து இது ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஒரு பைக்கு திருடி இவரோட பைக் இவர் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு இவரோட வேலை உண்டு அப்படின்னு இருப்பார். இவரோட பைக்கை ஒருத்தர் திருடினதுனால ஃபர்ஸ்ட் சென்ட்ராயன், அப்புறம் டேனியல் பாலாஜி, அப்புறமா அவங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு நார்மலான ஒரு காமனான ஒரு பர்சனாக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது பார்க்கும்போது இப்போ நம்மளால நம்ம இப்போ இருக்கிற கமர்ஷியல் மூவிஸ்லாம் எடுத்துன்னா ஒரு வில்லன் இருப்பார், அவர் எதனா வந்து மக்களுக்கு எதனா பண்ணு போவார். ஹீரோ வந்து நான் வந்துட்டு மக்களுக்குனால எதுனாலும் பண்ணுவேன்னு சொல்லி வில்லனை வந்து எதிர்த்து போவார். அந்த மாதிரி போகும். இது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கான்ஃப்ளிக்டை இப்படி கூட கிரியேட் பண்ண முடியுமா, சுச்சுவேஷனை வச்சு கிரியேட் பண்ண முடியுமா, ஒரு பைக்கே ஒரு கான்ஃப்ளிக்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரியே ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சூப்பரான மூவி. ஓகே, எனக்கு இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. எனக்கு இது ஓவரால் இந்த மூவி பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக ஒரு எல்லாரும் இவங்க சொல்ல மாதிரி ஒரு கமர்ஷியல் எல்லாமே. இதில் காமெடி உண்மையிலே சொல்லணும் எல்லா இடத்துலையுமே வேறு மாதிரி. தனுஷ் சார் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தானம் அந்த தனுஷ் சார் வந்து வேலைக்கு போகும்போது வந்து சந்தானம்கிட்ட வந்து ஒரு பேசுவார். அது இன்னமும் ஆதித்யாவில் போட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் உட்காந்து நான் சிரிக்காமலாம் இல்லை, அது வேற மாதிரி. இது சொல்லும் போது ஞாபகம் வந்து சந்தானம் சார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல படத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. திடீர்னு வந்து மாதிரி தான் காமிச்சோம். அதே மாதிரி இதில் வந்து ஹீரோயின் கூட ஒரு ஷாப்பிங் போகிற சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து அதெல்லாம் உண்மையிலே இன்னமும் பார்த்தா நாமால இந்த மாதிரி இருக்கும் போல அப்படியா, மச்சான் அந்த பொண்ணு அவள் அதை எடுக்கலான்னு பார்த்தா அதில் நான் அதை எடுத்துட்டேன், நீ எடுத்ததே கேவலமாக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலே தனுஷ் சார் வந்து இது பண்ணும்போது வெற்றி சார் வந்து எப்படி வந்து நல்லா காமிச்சிருக்காரு தனுஷ் சார்ங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பல்சர் பைக்கு முன்னாடி வந்து அப்பாச்சி தான் வைக்கிறதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்
பிராண்டு கிடைக்கல. அது இல்லை அப்பாச்சி தான் இந்த இடத்துல நம்ம பல்சருக்கு பதிலாக அப்பாச்சி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அப்பாச்சி இல்லை. இப்போவும் நம்ம வந்து ஒரு போர் அடிக்குதுடா படம் பார்க்கலாம்டா. ஆமாம், கல்ட் கிளாஸ் உண்மையிலே எப்படின்னா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே உட்காந்து ஒரு முகம் சுளிக்காத மாதிரி பார்க்குற ஒரு படங்கள்ல இது ஒன்று. ஸோ வந்து நல்ல மூவி, தயவு செஞ்சு யாருன்னா பார்க்கலன்னா பாருங்கள். தென் வந்துட்டு நாங்கள் எதனா மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.